அனைவருக்கும் வணக்கம். சில பேருடைய வீடுகள் இருள் நிறைந்த சூழ்நிலையில் இருக்கும். எத்தனை தீபம் ஏற்றி வைத்து எத்தனை மின் விளக்குகள் போட்டாலுமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இருள் மட்டும் நீங்கவே நீங்காது. குழந்தைகளை பயமுறுத்துவார்கள் அல்லவா, பேய் வீடு என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கும். எவ்வளவுதான் சுத்தம் செய்து எவ்வளவுதான் வர்ணம் பூசி எவ்வளவுதான் அழகுபடுத்தினாலுமே அந்த வீட்டில் கலை என்பது இருக்கவே இருக்காது. வீட்டில் உள்ளவர்களுக்கு எந்த விதமான நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காது. வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட வீட்டை பீடை பிடித்த வீடு என்று சொல்வாங்க. ஒருவருடைய வீட்டில் பீடை குடி புகுந்து விட்டால் அந்த வீடு லட்சுமி கலாச்சத்தை இழந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டத்திற்கு நாம் செய்த கர்ம வினை தான் காரணமாக இருக்குது. கர்ம வினைகளை போக்கக்கூடியது சக்தி தீப வழிபாட்டிற்கு உள்ளது. நம்முடைய வீட்டை பிடித்திருக்கக்கூடிய பீடை நீங்கும், நம்முடைய கர்ம வினை நீங்கும். தீப வழிபாட்டை நம்முடைய வீட்டுகளில் முறைப்படி எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முருகப்பெருமானுக்கு போற்றி, லட்சுமி தேவிக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக தீப வழிபாட்டுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்குது. நம்முடைய வீட்டின் நிலைப்படியில் கட்டாயம் 2 மண் அகல் விளக்குகள் ஏற்ற வேண்டும். அதுவும் காலை நேரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றி வைத்தால் வீட்டிற்குள் பீடை நுழையாது என்று சொல்வதற்கு சாஸ்திரம் இருக்குது. பொதுவாக நல்லெண்ணெய்க்கு பீடையை அகற்றக்கூடிய குணம் இருக்குது. அடுத்ததாக வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதுமே ஒரு மண் அகல் விளக்கு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். அதற்கு இணையாக தீபம் வேறு எதுவும் கிடையாது. அந்த மண் அகல் தீபத்தை விளக்கெண்ணெய் ஊற்றி குல தெய்வத்திற்கு முன்பு எப்பொழுதுமே ஒளிர்விட்டால் நம்முடைய வீடு சுபிட்சமாகும் என சொல்லப்படுது. உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் திருவுருவ படம் இருந்தால் அந்த திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு சிறிய மண் அகல் விளக்கு தீபத்தையும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபத்தையும் ஒளிர விடுவது அதிகப்படியான நன்மைகளை தேடித்தரும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் விளக்கில் நெய் தீபம் ஏற்றுவது நம்முடைய வீட்டிற்கும் லட்சுமி கலாச்சத்தை தேடித்தரும் என சொல்லப்படுது. முடியாதவர்கள் நல்லெண்ணெயில் காமாட்சியம்மன் தீபத்தை ஏற்றலாம். இருப்பினுமே எவ்வளவோ செலவு செய்கிறோம் காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றுவதற்கு. சுத்தமான நெய் வாங்குவதற்கு அந்த செலவை எவரொருவர் கணக்கு பார்க்காமல் இருக்கிறாரோ அவர்களுக்கு கையில் கணக்கு பார்க்காமல் பணம் பொருள் சேரும் என குறிப்பிடத்தக்க ஒன்று. பொதுவாக நம்முடைய வீட்டு சமையல் அறையில் அன்னபூரணியின் படத்தை வைத்து வழிபட வேண்டும் என சொல்வாங்க. அன்னபூரணியின் திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு நல்லெண்ணெய் மண் அகல் விளக்கு தீபத்தை வைத்து தினந்தோறும் வழிபடுவது நம்முடைய வீட்டிற்கு தானியத்தை குறைவில்லாமல் கொடுக்கும் என சொல்லப்படுது. ஒருவருடைய வீட்டில் 5 இடங்களில் 5 வகையான தீபத்தை முறைப்படி ஏற்றி வழிபட்டு வராங்களோ அவர்களுடைய வீட்டில் கட்டாயம் பீடை குடி போகாது. அது மட்டும் என்று சொல்லப்படுது. அதாவது 5 தீபங்களையும் உங்களுடைய வீட்டில் சுத்தம் செய்த பின்பு தான் ஏற்ற வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் வீடு கூட்டாமல், அழுக்கு துணியை துவைக்காமல், பழைய குப்பைகளை நீக்காமல் உங்களுடைய வீட்டில் துர்நாற்றம் வீசும் பொழுது தீப வழிபாடு பலனளிக்காது என்பது உண்மையான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு உங்களுடைய வீட்டில் இந்த முறைப்படி தீப வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் கைமேல் பலன் உண்டு என கருத்தை நாங்கள் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுபோல் தீப வழிபாட்டை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக வீடுகளில் நம்ம எந்த திசையில் விளக்கு ஏற்ற வேணும் அப்படிங்கிறத தெரிந்தும் தீபம் ஏற்றுவது ரொம்பவும் நல்லது. ஒளி வடிவமான இறைவனை தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும். தினசரி விளக்கு ஏற்றும் வீட்டில் அன்னை மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்கும். வீட்டை தூய்மைப்படுத்தி நீங்கள் விளக்கேற்ற அந்த மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு எழுந்தருள்வதாக ஐதீகம். தீபங்களை நாம் ஏற்றுவதால் தெய்வங்கள் நம்முடைய கர்ம வினைகள் நீங்கி நல்ல ஒரு பலன்களை தருகிறது. விளக்கினை கிழக்கு வடக்கு திசை நோக்கி ஏற்றலாம். மேற்கு தெற்கு விளக்கு ஏற்ற சரியான திசை அல்ல. இருந்தவர்களுக்கு கர்மா செய்யும் பொழுது குறிப்பிட்ட அந்த நாட்களில் மட்டும் நாம் தெற்கு திசை நோக்கி விளக்கை ஏற்ற வேண்டும். மற்றபடி தெற்கு திசையை நோக்கி நம்முடைய வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது.
வாசல் தெளித்து கோலமிட்ட பின்புதான் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் தீபத்தை ஏற்றிவிட்டு பின்பு அந்த தீபத்தில் இருந்து மற்றொரு தீபத்தை ஏற்றிக்கொண்டு அதன் மூலம் வாசலில் இருக்கக்கூடிய தீபத்தை நம்ம ஏற்ற வேண்டும். தினம்தோறுமே நம்முடைய வீட்டில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. அம்பாள் அல்லது ஸ்ரீ சக்கரத்தை வீட்டில் வைத்து பூஜை அறையில் பூஜை செய்பவர்கள் பூஜை அறையின் வலதுபுறம் பசுநெய் தீபம், இடதுபுறம் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்ற வேண்டும். நாம் தீபம் ஏற்றும் பொழுது பருத்தியால் ஆன பஞ்சு திரி அல்லது தாமரை தண்டு திரி கொண்டு வீட்டிலும் கோவில்களிலும் விளக்கு ஏற்றலாம். அதிலும் தாமரை தண்டினால் திரியில் விளக்கு ஏற்றி அதிக பலன் உண்டு. திரியானது 1 அல்லது 2, 3 என்ற எண்ணிக்கையில் நாம் வேண்டுமானால் ஏற்றலாம். பொதுவாக நாம் தீபம் அணையாமல் எரியும் அளவிற்கு திரியினை போட வேண்டும். எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. சுத்தமான பசுநெய், நல்லெண்ணெய் இவைகளை கொண்டு நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றலாம். இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளமாக இருக்கும். ஆனால் நெய்யும் நல்லெண்ணெயும் கலந்து விளக்கை ஏற்றக்கூடாது. வேப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், பசுநெய், இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 5ம் கலந்துதான் பஞ்சு தீப எண்ணெய். இந்த எண்ணெய்களை தனியாக கொண்டு நாம் தீபங்களை ஏற்ற வேண்டும். மாறாக 5 எண்ணெயும் ஒன்றாக கலந்து கொண்டு நாம் விளக்கு ஏற்றுதல் தவறு. ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணெய்கள் கலந்து தீபம் ஏற்றுவது சாஸ்திரத்தின்படி சரியானது அல்ல. கூட்டு எண்ணெய், கடலை எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் இவற்றில் கட்டாயம் நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது. வேப்ப எண்ணெய் கொண்டு விளக்கு ஏற்றும் பொழுது அந்துடைய வீட்டில் நுழைவாயில் மாடத்தில் வைக்க வேண்டும், தவிர வீட்டிற்குள் வைக்கக்கூடாது. நம்முடைய வீட்டில் சாந்தமான தெய்வங்களை மட்டுமே வைத்து வழிபடுறோம். ஆனால் ஆலயங்களில் சாந்தமான தெய்வம், உக்கிரமான தெய்வம் இரண்டையும் சேர்த்து வழிபடுவோம். இதனால் விளக்கு ஏற்றுவதில் சிறு வேறுபாடுகள் இருக்குது. ஆலயங்களில் நெய், நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய் இவைகளில் விளக்கு ஏற்றலாம். தெய்வ சக்தியை குறைத்து விடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வீடானது கிழக்கு தாழ்ந்து தெற்கு மேற்கு உயர்ந்து இருக்க வேண்டும். அறிவியல் பூர்வமாக நம் ஊரில் காற்றோட்ட திசையானது கிழக்கு மற்றும் வடக்கில் இருந்து வீசும். இதனால் கிழக்கு காற்று மற்றும் வடக்கிலிருந்து வீட்டுக்குள் நுழைந்து தெற்கு மற்றும் மேற்கு வழியாக வெளியேற வேண்டும். இந்த காற்றோட்ட திசை மாறினால் வீட்டில் வசிப்பவர்களுக்கு நோய் ஏற்படும். இந்த காற்றோட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய வீடுகளுடைய அமைப்பு இருக்க வேண்டும். வீட்டின் ஈசான மூலையில் பூஜை அறை இருந்தால் வீசும் காற்றில் நம்ம பூஜை அறையில் சாம்பிராணி மற்றும் ஊதுபத்தியின் மனம் வீடு முழுவதும் பரவி வீடு முழுவதுமே தெய்வ அம்சம் நிறைந்ததாக மாறிவிடும். நாம் வசிக்கக்கூடிய இல்லங்களில் ஈசான மூலையில் பூஜை அறை இருப்பது சிறப்பு. பூஜை அறையானது கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ இருந்தால்தான் இன்னும் சிறப்பாக இருக்கும். பூஜை அறையில் சூரிய உதயத்தின் பொழுதும் சூரிய அஸ்தமனத்தின் பொழுதும் 2 நாட்களுக்கு ஒரு முறை நாம் பூஜை செய்ய வேண்டும். காலையில் அன்னம், பால் படைப்பது நல்லது. மாலையில் விளக்கு ஏற்றி படங்கள் படைப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பூஜை அறையில் இருக்கக்கூடிய விக்கிரகமானது குடும்ப தலைவரின் கட்டை விரல் அளவில் தான் இருக்க வேண்டும். அதைவிட பெரிய சிலைகளை வீட்டில் வைத்து பூஜை செய்வது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லப்படுது. ஏனெனில் இந்த விக்கிரகத்தின் சக்தியானது குடும்பத்தில் வசிப்பவர்களால் தாங்க முடியாது. பூஜை அறையில் சால கிராமம் வைத்து வழிபடலாம். சால கிராமம் என்பது நேபாளத்தில் இருக்கக்கூடிய கண்டகி நதியில் கிடைக்கும் ஒரு வகைக்கல். இது வஜ்ரம் என வண்டு நுழைத்து சக்கரம் போன்ற அமைப்பை ஏற்படுத்தும். இந்த சக்கரம் விஷ்ணுவின் அம்சமாக இது சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதனால் நம்முடைய அதை வைத்து வழிபடுவது இன்னும் சிறப்பு. பூஜை அறையின் விக்கிரகத்தை சால கிராமத்தையும் பெண்கள் தொடக்கூடாது. மற்றபடி அனைத்து வகையான பூஜைகளையும் செய்யலாம். பூஜை அறைக்குள் முன்னோர்களுடைய படங்கள் இருக்கக்கூடாது. பூஜை அறையில் குலதெய்வத்தின் படங்கள் நிச்சயம் இருக்க வேண்டும். சிலர் சில குறிப்பிட்ட சுவாமி படங்களை வைத்து வழிபடக்கூடாது என்று கூறுவாங்க. அப்படி எதுவும் இருக்காது. புனிதமான இடத்துல அனைத்து வகையான தெய்வங்களுடைய படங்களை வைத்து வழிபடலாம். எந்த இஷ்ட தெய்வத்தையுமே பூஜை அறையில் வைத்து வழிபடலாம். பூஜையின் பொழுது தீபாராதனை காட்டி தெரிந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும். எந்த காரணத்தை கொண்டு முன்னிட்டு இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. இரும்பு யமனுக்கு உரியது. இருப்பினால் நேர்மறை சக்தியை கிரகிக்க முடியாது. வெள்ளி, தாமிரம், ஈயம் பூசிய பித்தளை, மண்ணாலான பூஜை பாத்திரங்களை நாம் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு நாளுமே பூஜையின் பொழுது சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அடுத்த நாள் அதை அந்த கூரையில் ஊற்றிவிட வேண்டும். இப்படி சென்றால் நம்முடைய வீட்டில் தெய்வ கலாச்சாரம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.